வணக்க நண்பர்களே, இன்றைய சதுரங்கத்தில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் மறுதேர்தல் வருமா வராதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இப்போது உள்ள சூழ்நிலையில் தமிழ்நாட்டுக்கு மறுதேர்தல் வந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்த தேர்தலில் எந்த ஒரு தேர்தலும் நடக்காத ஒரு புரட்சி ஏற்பட்டது. அதாவது விசில் புரட்சி அப்படிங்கிற ஒரு புரட்சி ஏற்பட்டு ஒட்டுமொத்த மக்களும் விஜய்க்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் விஜயின் தாவேக கட்சி 108 இடங்களை ஜெயிச்சு மற்ற ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி, பாரம்பரிய கட்சின்னு சொல்லி எல்லா கட்சியும் துடைச்சி எறிஞ்சிருச்சு. விஜயின் வருகையால் திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களே தோர்ந்து போகிற அளவுக்கு மக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனாலும் பெரும்பான்மை அப்படிங்கிற இடமாக இருக்கக்கூடிய 118 அப்படிங்கிற எண்ணை தாவேகாவால் ரீச் பண்ண முடியல. 108 இடங்களை தனியாக நின்று வென்று காட்டினாங்க. இது மிகப்பெரிய வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுது. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆட்சி கட்டில் அமரணும்னா கூட்டணி கட்சிகள் தயவு இல்லாமல் அரசு கட்டில் அமர முடியாது. அந்த தந்திரத்தை நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட திமுகவும் அதிமுகவும் கூட்டணிகளுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கும். அதாவது எந்த ஜாதி கட்சி, ஒரு ஜாதி கட்சியில் வேல்யூவே இல்லைனா கூட அதை கூட்டணியில் சேர்த்துக்குவாங்க. காரணம் என்னென்னா, அவங்களால ஒரு 10 ஓட்டு கிடைக்காதா, அவங்களால ஒரு யூஸாக இருக்குமே. அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒவ்வொரு கட்சியும் கூட்டணிக்கு சேர்க்கணும்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த வகையில் தாவேகாவின் தலைவர் விஜயும் அதை நல்லாவே உணர்ந்தார். ஆரம்பத்தில் கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு தரேன், அதிகாரத்திலும் பங்கு தரேன்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தாரு. ஆனால் புதுசாக வந்த விஜயை நம்பி யாரும் களத்துக்கு வர தயாராக இல்லை. பாரம்பரிய கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக கூட கூட்டணி வச்சாதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லி அவங்க எல்லாருமே திமுக அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க. அதனால் தன்னந்தனியாக தனிச்சு விடப்பட்ட விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் தனியாகவே களம் கண்டு கிட்டத்தட்ட 108 இடங்களை வென்று காட்டி எல்லா கட்சிக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாரு. தமிழக மக்களே இந்த வெற்றியை அசாத்தியமான வெற்றின்னு பார்க்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு புரட்சியை விஜய்க்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க தமிழக மக்கள். ஆனால் அது எல்லாம் பயனற்று போகும்படியான ஒரு சூழ்நிலை தான் இப்போது தமிழக அரசியலில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது விஜய்க்கு 108 இடத்த வச்சு ஆட்சியை பிடிக்க முடியாது. ஆட்சியை பிடிக்கணும்னா பெரும்பான்மை என்ன இருக்கக்கூடிய 118ங்கிற அந்த கவுண்டிங் வரணும். ஆனால் ஆளுநர் அவர்கள் விஜயை கூப்பிட்டு, நீங்கள் 108 ப்ளஸ் காங்கிரஸ் கட்சியோட 5 எம்எல்ஏக்கள் சேர்த்து 113 எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி அமைக்க முடியாது, மீதம் 5 இல்லை 6 எம்எல்ஏக்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொன்னதால் இப்போது விஜயால் ஆட்சி அமைக்க முடியல. விஜய் அவர்கள் அதிமுக கிட்ட கண்டிப்பாக ஆதரவு கேட்டிருக்கலாம். அவங்களும் ஆதரவு கொடுக்குற மனநிலைமையில் இருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் விஜய் அதிமுக கிட்ட உதவி கேட்கல. காரணம் என்னன்னா, அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய கட்சி அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு அதிமுக பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லி தமிழக மக்கள் மத்தியில் பெருவாரியான மக்கள் நினைக்கிறாங்க. அதனால் பிஜேபி ஏற்கனவே அதிமுகவை ஆக்கிரமித்து வச்சிருக்கு. இப்போ நாம் போய் அதிமுக ஆதரவு கேட்டால் நாமளும் பிஜேபி கூட கூட்டணி வச்ச மாதிரி ஆகிடும். அது நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சி தான் இப்போ என்ன வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் உதவி நாடினாங்க. காங்கிரஸும் உதவி பண்ணாங்க. அடுத்ததா இன்னும் கிடைக்கக்கூடிய 6 எம்எல்ஏக்கள் எங்கே இருக்குன்னா, விடுதலை சிறுத்தைகள் 2, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்னு சொல்லி அவங்க தலா 2ன்னு சொல்லி 6 எம்எல்ஏக்கள் அங்கே இருக்குது. அதனால் அவங்க உதவி நாடுனா, அவங்க உதவி பண்ணால் மட்டும்தான் விஜயால் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, நாங்கள் கூட்டணி தர்மத்தை கடைபிடித்தாகணும், நாங்கள் டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கோம், அங்கே இருந்து அவங்களுடைய வாக்கை வாங்கி நாங்கள் ஜெயிச்சுட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுங்கிறது கூட்டணி தர்மத்தை மீறுற மாதிரி இருக்கும். அதனால் எங்களால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆதரவு தரமாட்டோம்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லாமல் அவங்க மலிப்பி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அந்த தீர்மானத்தில் காங்கிரஸுக்கு கண்டனம் தெரிவிச்சது. எங்கள் கூட பயணிச்சுட்டு எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்தாங்க. 10வது குறைக்கு கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய திருமாவளவன் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் நீங்கள் தயவு செய்து வெளியே போயிடாதீங்க, எங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்ன உடனே அவங்களாலையும் தர்ம சங்கடத்தால் இதை கூட்டணி விட்டு வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆக மொத்தத்தில் விஜய் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. விஜய் அதிமுக உதவி நாடினா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். திமுகவும் அவங்க தோழமை கட்சிகளும் வெளியிருந்து, அதாவது பெரும்பான்மை சீட்டு வச்சுருக்காங்க, அதாவது 108 எம்எல்ஏ வச்சுருக்காங்க தாவேகா கட்சி. ஆளுநர் அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கலாமே, இது சட்டத்தில் இடம் இருக்குது, ஏன் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி ஆளுநருக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நேரடியாக ஆதரவு தர மாட்டாங்க.
ஆனால் விஜய் அவர்கள் மதசார்பற்ற சித்தாந்தத்தின் மேலே நம்பிக்கை வச்சு தான் அவர் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்காரு. அதே போல் மதசார்பற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட ஆதரவு கேட்கணும்னு சொல்லி ஆதரவு கேட்டார். விஜய் அவர்கள் மதசார்பற்ற கொள்கையை கடைபிடிக்கலன்னா நேரடியாக போயிட்டு அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கலாம். அதிமுகவும் மதசார்பற்ற கொள்கையை பின்பற்றின கட்சி தான். ஆனால் அதிமுக பின்னாடி பிஜேபி நிற்கிறதால பிஜேபி ஒரு மதவாத கட்சி அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரோலில் இருக்கிறதால விஜய் அவர்கள் அதிமுக கூட போய் உதவி கேட்கறதுக்கு தயங்குறாருன்னு சொல்லப்படுது. இன்றைய சூழ்நிலையில் திமுக கட்சியோட TKS இளங்கோவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எங்கள் கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்தால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து அதிமுகவை அரசு கட்டில் உட்கார வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறதுன்னா, திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் தான் இந்த நாட்டில் இருக்கணும், மூன்றாவதாக ஒரு கட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடு இருக்குன்னு சொல்லி திமுகவையும் அதிமுகவையும் ஒரு சில பேர் குற்றம் சுமத்திட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான அரசியல் சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்களால் பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சி அமைக்க முடியல, முதலமைச்சர் ஆக முடியலன்னா கண்டிப்பாக அடுத்ததாக இருக்கக்கூடிய அதிமுக திமுக ரெண்டும் கூட்டணி வச்சு அவங்க கூட்டாட்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது நீங்கள் 2.5 வருஷம் முதலமைச்சராக இருங்க, நாங்கள் 2.5 வருஷம் முதலமைச்சராக இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டத்துக்கும் அவங்க தயாராகிறாங்கிற மாதிரி தான் தற்போது செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அதுக்கு உதாரணமாக தான் TKS இளங்கோவன் கூட சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் இது போல ஒரு முடிவு எடுத்தால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து துணை நிற்போம், ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அடுத்ததாக அதிமுக திமுக ரெண்டு கட்சியும் ஒன்றிணைந்து அரசு கட்டில் உட்கார போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சூழ்நிலை நிலவிக்கிட்டு வருது. ஆனால் கண்டிப்பாக திமுக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் இதில் சந்தோஷப்பட்டாலும் பொதுமக்களுக்கு இதில் ஒருவித வெறுப்புணர்வு ஏற்படும். ஏன்னா அதிமுகவும் திமுகவும் பாரம்பரியமாக ஒருவரை எதிர்த்து சண்டை போட்டு ஒருவர் மேலே ஒரு குற்றம் சுமத்தி தான் அரசு கட்டில் உட்காந்தாங்க, முதலமைச்சரானாங்க. இப்போது மூணாவதாக ஒரு நபர் வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கிறதால தான் இப்போது பரம்பரையாக எதிரியாக இருந்த இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் ஒருவித வெறுப்புணர்வு இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக வரக்கூடும். மக்களோட மைண்டு இப்படியும் யோசிக்கும் அப்படின்னு சொல்லி திமுக தலைவருக்கும் சரி அதிமுக தலைவருக்கும் சரி அது தெரியாமல் இருந்திருக்காது. அவங்களும் அதை பற்றி யோசனை பண்ணுவாங்க. ஆனால் இப்போதுள்ள சூழ்நிலையில் விஜய் அவர்கள் அதிமுக உதவியை நாடணும். ஆனால் அவங்க மதசார்பற்ற கொள்கையை பின்பற்றதால கண்டிப்பாக அதிமுக உதவியை நாட மாட்டாங்க. ஆனால் அதுக்கு மாறாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உதவியையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உதவியும் நாடினா மட்டும்தான் விஜயால் ஆட்சி அமைக்க முடியும். அவங்க ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் முட்டுக்கட்டை போட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கூட்டணி தர்மம் அப்படிங்கிறத கடைபிடிக்கிறத மையமாக வச்சு ஸ்டாலினை விட்டு, அதாவது திமுக கூட்டணி விட்டு திருமாவளவன் அவர்களும் மார்க்சிஸ்ட் தோழர்களும் கண்டிப்பாக வெளியே வர மாட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்கு. காலையில் கூட திரு ஸ்டாலின் அவர்கள் தாவேகா கட்சி ஆட்சி அமைக்கிறதுல நாங்கள் எந்தவித இடையூறும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாயங்கால வேளையில் ஒரு மீட்டிங் போட்டு கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய திருமாவளவன்கிட்டையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்டையும் எங்களை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி அவங்களால ஆதரவு கொடுக்க முடியும்? ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கள் டபுள் கேம் ஆடுறாரா அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போது உள்ள சூழ்நிலையில் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் எப்படி வெளியே தாவேகாவுக்கு நிபந்தனையோடு ஆதரவு கொடுத்தாங்களோ அதே போல் திருமாவளவன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் கூட்டணியை விட்டு வெளியே விஜய்க்கு நிபந்தனையுடன் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். இல்லைன்னா கட்டாயமாக ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு அதன் பிறகு அடுத்த 6 மாதத்தில் மறுபடியும் ஒரு பொது தேர்தல் தமிழகம் சந்திக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் பெருவாரியான வாக்கு பெற்று பெரும்பான்மையோட விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார், மக்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுகள் அடிபட்டு வருது. தமிழக அரசியல் வரலாற்றில் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு தொங்கும் சட்டசபை இப்போது விஜயால் ஆட்சி அமைக்க முடியாது போனதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.